இன்னைக்கு நம்ம 2 ஸ்பூன் எண்ணெயிலே நல்ல மொறுமொறுன்னு கொண்டைக்கடலை வடை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவாகவே வடை அப்படினாலே சில பேருக்கு அலர்ஜி. ஏன்னா அது அதிகமாக எண்ணெய் குடிக்கும், எண்ணெய் பொருள் அதிகமாக நம்ம சாப்பிட வேண்டியது வரும். இதனால வடையை நிறைய பேர் தவிர்த்துடுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எண்ணெயும் அதிகமாக செலவாகாது, எண்ணெயும் குடிக்காது. நல்ல உங்களுக்கு மொறுமொறுன்னு ஒரு வடை சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, கூடவே 7 வரமிளகாய், காய்ந்த மிளகாய் சேர்க்குறேன். இப்போ இதை நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டு, கொண்டைக்கடலை ஒரு 9 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு கொண்டைக்கடலை தான் எடுத்திருக்கேன். வெள்ளை கொண்டைக்கடலையும் பயன்படுத்திக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ இதை தண்ணியில் எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்துதான் நல்ல பொடியை கட் பண்ண வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணினது. அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். வாயு தொந்தரவு அந்த மாதிரி இருக்காது, அதுக்காக தான். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா ஜீரக பொடி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்குங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல திக்கான பதத்துக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்ம மசாலா வடை ரெடி பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை சின்ன உருண்டையாக எடுத்துங்க. ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க, சின்ன உருண்டையாக எடுத்துங்க. நல்லா அழகாக ரவுண்டாக ஊற்றிக்குங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சு அந்த உருண்டையை வச்சு நம்முடைய அடுத்த உள்ளங்கையை இது மேலே வச்சு ஒரு சின்ன அழுத்தம் மட்டும் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக இருக்கும். ஆனால் நடுவில் மட்டுமே மோடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது லைட்டாக தட்டி விட்டுக்குங்க. நம்ம இதை முழுக்க எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறது கிடையாது. அதனால கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்குங்க. இப்போ நல்ல மெலுசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெலுசாக இருந்தால் தான் நல்ல உள்ளெல்லாம் மாவு வெந்து வரும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கங்க. நான் இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு பேட்ச் அப்படியே இருக்குது. ஒரு பேட்ச் வெந்துட்டு இருக்கும்போது இதை சைடில் ஊற்றிட்டா நமக்கு டைம் மிச்சமாகும். அடுத்ததாக ஒரு கடாய் 1 எடுத்திருக்கேன். இதில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதை ஒரு 3ஆக சேர்த்துப்போம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நிதானமாக தான் வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்த பிறகு இதை திருப்பி போட்டுக்குங்க. அவ்வளோதான், இந்த பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை மறுபடியும் ஒரு தடவை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சைட்லேயும் நல்லா மொறுமொறுன்னு வெந்திருக்கு, மேலேயும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, ஹெல்த்தியும் கூட. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா கொண்டைக்கடலையை மட்டும் பிஃபோராக ஊற வச்சிட்டிங்கனாலே இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்து கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களையும் அசத்தின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.